யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். கடக ராசியில் உச்சமாக உட்கார போகிறார். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லாக உட்காரக்கூடிய இடம் குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. இந்த ராசியில் உட்கார்ந்ததுக்கப்புறமா கன்னி ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கன்னி ராசிக்கு ஏற்கனவே 10ல் உட்கார்ந்துருந்த குரு பகவான், அதாவது தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்த குரு பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 11ஆவது வீட்டில் உட்கார்றார். அந்த 11ஆம் வீட்டில் உட்கார்ந்த உடனே லாபங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிகபட்சமான லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்பள குறைபாடு, நமக்கு கடன்கள் தீர முடியல, நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது. கமிட்மெண்ட் பார்த்திங்கன்னா 1000 ரூபாவுக்கு 3000 ரூபாவுக்கு நம்ம கமிட்மெண்ட் வச்சுருப்போம். இப்படியே போய்கிட்டு இருக்கு, இதுக்கும் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உண்மையாகவே ஒரு பொற்காலமாக தான் அமைய போகுது. லாபங்கள் நிறைந்த வருஷமாக இருக்கும். புது வேலை, புது தொழில் மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை, இடப்பெயர்ச்சி அடையிறதுக்கான ஒரு சூழ்நிலை, அதிகபட்சமான நன்மைகளை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். லாபகரமான சூழ்நிலை நமக்கு கிஃப்டாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு பணமாகவோ பொருளாகவோ நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல விதமாக நல்ல வழியிலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் இனி பணத்தை பற்றியோ உங்களோட கமிட்மெண்ட்டை பற்றியோ ரொம்ப யோசிக்க தேவையே இல்லை. நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக வர்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கன்னி ராசிக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை விழுறதுனால சகோதரஸ்தானம் அப்படிங்கிறதுனால கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பிங்களோ எல்லாருடைய அன்பு பாசம்ன்றது நமக்கு கரெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்தவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனஸ்தாபம் இருக்கிறதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். 3ஆம் வீடு பார்த்திங்கன்னா விடாமுயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு காலகட்டம். அதிகபட்சமாக நம்ம ட்ரை பண்ணுறோம், நிறைய போராடுறோம், அதில் ஒரு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப கவலைப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு கரெக்டாக நம்ம 3ஆவது வீட்டை பார்க்கறதுனால 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அதிகபட்சமான முயற்சிகளுக்கு வெற்றி அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கூட போகுதுன்னு நினச்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுவோம், அது நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னு ஒரு நெகட்டிவாக ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இனி நெகட்டிவ் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல விஷயங்கள் தான் மேலே மேலே வரப்போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். பொறுமையாக இருங்க, வார்த்தைகளில் கவனமாக இருங்க, அது மட்டும் போதும். ஏன்னா இது ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இடம் தான் 3ஆவது வீடு. பரபரப்பாகவே இருப்போம். அந்த பரபரப்பில் வார்த்தைகள் எங்கேயுமே நம்ம ஜாஸ்தியாக விட்டுறக்கூடாது, வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, நன்மைகள் நிறைய வரும். அடுத்து 5ஆம் வீடு. உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இந்த பார்வை பார்த்திங்கன்னா அதிகபட்சமான நல்ல பலன்கள் கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறப்பு உண்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்காக படிப்பு நிமித்தமாக ஏதாவது பெரிய விஷயம் பண்ணணும், அவங்களுக்காக லோன் ப்ராசஸ் பண்ணுறோம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகும். வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய படிப்பு படிக்கிறதுக்காக காத்திருக்கிறீங்க, மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நல்ல மார்க் வரல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நல்லா படிங்க. இந்த தடவை குருவுடைய பார்வை வர்றதுனால அதிகபட்சமான மதிப்புகள் பெறத்துக்கான ஒரு காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய நல்ல முன்னுக்கு வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்ம கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீடு கட்டுறதுக்கு, வீடு சார்புடைய விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு, மராமத்து பண்ணுறதுக்கு, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு, நகை வாங்குறதுக்கு இதுக்கான நல்ல ஒரு காலம் அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு. அதாவது தங்கம் வாங்கிறதுக்கான வழியெல்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்லாம் நிறைய சொல்வீங்க. அதே மாதிரியே நிலைமை இருக்காது இல்லையா. வாய்ப்புகள் எப்போ வரும் நமக்கு தெரியாது. அதனால் நிதானமாக இருங்க. கண்டிப்பான முறையில் நல்ல வாய்ப்புகள் கைகூட தான் போகுது. அடுத்தது 7ஆவது வீடு களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குருவுடைய 9ஆவது பார்வை விழுது. இந்த 9ஆம் பார்வை நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். 7ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்கிற காரணத்தினால
குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு நிம்மதி அப்படின்றது குறைவாகவே இருக்குது. ஒரு பரஸ்பர பேச்சுவார்த்தையிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. நான் சும்மா இருந்தாலும் என்னோடய வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன், சண்டை வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குருவுடைய பார்வை அங்கே விடுற காரணத்தினால சனியும் குருவும் சேர்ந்த ஒரு சின்ன மாய சேர்க்கை அங்கே ஏற்படுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, குருவுடைய ஆட்சி வீடான இடத்துல குருவுடைய 9வது பார்வை விழுது, அங்கே சனியும் இருக்கிறார். அதனால் 7ஆம் வீடும்போது தொழில் விருத்தியும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அதாவது நீங்கள் சைடில் ஏதாவது செகண்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா, பார்ட் டைமில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகபட்சமான வருவாய்களை ஈட்டி கொடுத்தே தீரும். புது வேலை, புது பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ச்சி வந்த உடனே வேலை மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக நடந்தே தீரும். ஆக போன வருஷமே பார்த்திங்கன்னா 10ல் உட்காந்த குரு சின்ன வேலை மாற்றத்தை கொடுத்துருப்பார். ஆனாலும் குரு அங்கே பகை வீட்டில் இருக்கிற காரணத்தினால அதில் உங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமையே இருந்திருக்கும். இப்போ உச்சமான வீட்டில் இருந்து சனியை பார்க்கறதுனால அதிகபட்சமான நன்மைகளோட உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அது பார்த்திங்கன்னா உங்கள் மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்க. நெகட்டிவான விஷயத்தை திரும்ப திரும்ப அசை போடவே போடாதீங்க. நல்லா இருப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. கிரகங்கள் நல்ல பார்வை இடுறதுனால கண்டிப்பான முறையில் நன்மைகள் உண்டு. குரு பகவானால் நிறைய நன்மைகள் வரப்போகுது அப்படின்னாலும் நமக்கு பார்த்திங்கன்னா உடனே அதை கிரெடிட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தெய்வம் வீட்டு தெய்வம். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த வழிபாடு முறைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. வெளியூரில் இருக்க நான் எப்படி பண்ணுறதுன்னா, வீட்லேயே உங்களால் முடிஞ்ச வண்ணம் அந்த தெய்வத்தை நினைவு கூர்ந்து அவங்களுக்கு படையலிட்டு நீங்கள் கும்பிட்றத பழக்கத்தில் வச்சுக்கோங்க. மாதத்தில் ஒரு தடவையாவது குரு பகவானை போய் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பான முறையில் நம்ம வழிபாடு பண்ணணும். அப்போ தான் வாய்ப்புகள் நிறையவே வரும். பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு 2 விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் அதே தத்துவத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கேற்றுங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்யும்பொழுது நமக்கான தடைகள்லாம் விலகி இன்னுமே வாய்ப்புகள் சீக்கிரமாக வரத்துக்கான ஒரு நல்ல வழியை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.